தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 20/9/2014 சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் காலை 9:14 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு வைஷ்ணவ ஏகாதசி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, ரொம்ப பேர் எனக்கு தொலைபேசி வாயிலாக கேட்கின்ற பொழுதும் சரி, நேரிலே பார்க்கின்ற பொழுதும் அமாவாசை அன்றைக்கு குழந்தை பிறக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறந்தால் முரட்டு சுபாவமாக இருக்கும்பாங்க. மதுரையிலிருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார், எனக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப குணம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, எதை கேட்டாலும் நம்ம உடனே கொடுத்துடணும், அப்படி இல்லாட்டி கையில் எது கிடைக்குதோ அதை தூக்கி போட்டு உடச்சி விடுறாரு, அவரோட நம்ம அடக்கவே முடியலை, ஒரு அமானுஷிய சக்தியாக இருக்கிறாரு, எல்லாமே அமாவாசைக்கு இந்த குழந்தை பிறந்ததாலையா அப்படின்னு கேட்டார். பொதுவாக அமாவாசைக்கு சுபதினமாக கருதுவதா அசுபதினமாக கருதுவதான்னு ரொம்ப பேர் பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடுகிறது. பொதுவாக வளர்பிறையினுடைய துவக்கம், வளர்பிறைக்கு ஆரம்பம் அந்த அமாவாசை, வளர்பிறையினுடைய துவக்கம் என்பதனாலே பாதிக்காதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தேய்பிறையினுடைய நிறைவு நாள் என்பதனாலே அது சுபதினமாக கருதலாம்னு சொல்கிறாங்க. இந்த அமாவாசை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, அமாவாசை அன்றைக்கு பூமி சந்திரனை முழுவதுமாக மறைத்து விடுகின்றது. ஆகையினாலே அப்படி ஆகர்ஷண சக்தி, அந்த சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி இருக்கே, அது கிடைக்காம போயிடும் அன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. சந்திரன் யார் அப்படின்னா மாதாகாரகன் என்று வர்ணிக்கப்படுபவர். எனவே அமாவாசை அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் சந்திரனுடைய பூரணமான சக்தி கிடைக்காமல் பூமி மறைத்து விடுவதனாலே தாயினுடைய ஆதரவு கிடைக்காமல் போகலாம். அப்படி தாய் இருந்து பிள்ளையை வளர்த்தால் தானே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக வளர முடியும். எனவே தாயினுடைய பாசம் இல்லாமல், தாயினுடைய வளர்ப்புக்கு ஆளாகாமல் மற்றவர்களுடைய சொல் கேட்டு வளர்க்கிற நிலை வருகின்ற பொழுது அவர்கள் எப்படி குணமோ அப்படி இது மாறலாம் என்று ஐதீகத்தில் இருக்கலாம். இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த சந்திரபலம் குறைவிலே அந்த குழந்தை பிறக்கிற காரணத்தினாலே அதனுடைய குணங்கள் மாற்றமாக இருக்கலாம். கொஞ்சம் கோபக்கரல் தெரிக்க அது பேசுவது, மற்ற குணங்களிலே சில மாறுதல்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்லி வைத்திருப்பார்கள். என்ன இருந்தாலும் புதுக்கணக்கு போடுவதற்கு அமாவாசை உகந்த நாள், நிறைந்த நாள் என்று சொல்வார்கள். அமாவாசை ஒரு நல்ல நாளாகவே பலரும் இன்றும் கருதுகின்றார்கள். அப்படி அமாவாசை அன்றைக்கு குழந்தை பிறந்தால் கூட அதற்கென்று சான்றோர்கள் நல்ல பரிகாரங்களை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த குழந்தையினுடைய குணம் மாறுவதற்கு, முரட்டு சுபாவங்கள் மாறுவதற்கு நல்ல பரிகாரங்கள் இருக்கின்றன. அதை கடைப்பிடித்து அந்த மதுரையில் வாழ்கின்ற அந்த நண்பர் இப்பொழுது அந்த குழந்தை மிக அற்புதமாக மாறிவிட்டது, நாங்கள் சொல்வதை கேட்டு நடக்கின்றான் என்று சொல்கிறார்கள். காரணம், பரிகாரத்திற்கு மிஞ்சியது கிடையாது. எனவே பலன் தரும் பரிகாரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த கிழமையில் குழந்தை பிறந்திருக்கிறதே என்று, அந்த கிழமையில் குழந்தை பிறந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அமாவாசை என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நிறைந்த நாள், எதிர்காலம் சிறப்பாக இருக்க சிந்தனை பலருக்கும் உண்டு. அந்த சிந்தனையை நீங்கள் பரிகாரத்தின் மீது செலுத்துங்கள், நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்துங்கள் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்வதுதான் நல்லது. விஐபிக்கள் வீடு தேடி வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய், எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் 2 மடங்காக உயர்கின்ற நாள். வளர்ச்சிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு வழி தொல்லைகளை ஒரு சிலர் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் இன்றைக்கு மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. மிதுனராசி நேயர்களே, சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். தனவரவு எவ்வளவு வந்தாலும் உடனடியாக செலவாகிவிடும். இந்த நேரத்தை இனிய நேரமாக மாற்றிக்கொள்ள சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்கி சேர்க்கலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி தங்க ஆபரணங்களையும் நீங்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக இந்த நாளை வைத்துக் கொள்ளலாம். கடகராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இந்த நாள் மங்கள செய்திகள் மனைதேடி வருகின்ற நாள். தங்குதடைகள் அகலும். தனலாபம் சிறப்பாக இருக்கிறது. மறக்க முடியாத சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகின்றன. உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும்.
நீண்ட நாளாக வராத பாக்கிகள் வசூலாகும். புதிய கடை தொடக்க விழாக்கள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல் போன்றவைகள் உங்களுக்கு இன்று உண்டு. ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உடன் இருப்பவர்களால் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். என்ன இருந்தாலும் 2 சனி. வாக்குஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். இன்றைக்கு கிழமை சனி, நட்சத்திரம் பூசம் என்றாலும் அதுவும் சனிக்குரிய நட்சத்திரம். எனவே சனி பகவானை வழிபட்டு சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, மக்கள் செல்வங்களால் மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கடன் சுமை குறைவதற்கான அனுகூலங்கள் இருக்கின்றன. நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் பலம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. மேலும் குருவின் பார்வை செவ்வாயில் பதிவதால் குரு மங்கள யோகம் அமைகின்றது. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். விரயத்திற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். கல்யாண கனவுகளையெல்லாம் நனவாக்கி பார்ப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்று அதை செய்வோமா இதை செய்வோமா என்ற சிந்தனை மேலோங்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆதாயம் குறைவாகவே இருக்கும். ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். சிறு வியாதிகளாக இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே கவனித்துக் கொள்வது நல்லது. மருத்துவ ஆலோசனைகளை பெறாவிட்டால் வியாதிகள் அதிகரித்து அதன் விளைவாக நிறைய செலவுகள் உருவாகிவிடலாம். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, 8 சுக்கிரன். மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. அது மட்டுமல்ல, வழிபாட்டினால் வளர்ச்சியை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். விருந்தினர் வருகையுண்டு. வியக்கும் தகவல்கள் வீடு வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, பணவரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். வாகன பழுது செலவுகள் அதிகரிக்கிறதே என்ற கவலை இன்றோடு அகலும். ஆதாயம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். ஆரோக்கியத்திற்காக செலவிட்ட தொகையும் குறையும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து தகராறுகள் மாறும். மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது. அது மட்டுமல்ல, புதனின் ஆதிக்கம் உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். சோதனைகளை முறியடித்து சாதனையாளராக திகழப் போகின்றீர்கள். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. விஐபிக்களின் ஒத்துழைப்போடு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சஞ்சலங்கள் எல்லாம் தீரும். சந்தோஷங்கள் சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.